பரிகார சக்கரவர்த்தி திரு உமாபதி ராஜ்குமார் ஐயா அவர்கள், பரிகார சென்டர் கொடுமுடி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக யாகங்கள், பரிகாரங்கள், கோவில் வழிபாடுகள் சார்ந்து பல பெயரை பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ வழிவகுக்கும் உமாபதி பரிகார சென்டர் ராஜ்குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எனது முதல் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குபேர கலச அறக்கட்டளையின் வெள்ளி விழா மற்றும் குடும்ப விழா மற்றும் 25வது கருத்தரங்க விழாவை சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திரு கோச்சார கலையரசி திரு காளீஸ்வரி அறக்கட்டளையின் தலைவர் அவர்களே, ஜோதிட பீஷ்மர் லட்சுமணன் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் அவர்களே, எண்கணித வித்துகர் ஏவி பாலா அறக்கட்டளையின் பொருளாளர் அவர்களே, ஜோதிட வசீகரன் எஸ் குமார் அறக்கட்டளையின் செயலாளர் அவர்களே, வாஸ்து சாம்ராட் திரு ராமசாமி ஐயா இளைஞரணி துணைத் தலைவர் ஐயா அவர்களே, திரு சண்முகம் ஐயா அவர்களே, திரு ராக்போர்ட் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, விழா மேடையில் வீட்டிற்கும் என் ஆஸ்தான குரு ஸ்ரீ முனைவர் ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களே, எனது அண்ணன் திரு முகுந்தன் முரளி அண்ணன் அவர்களே மற்றும் விழாவில் வீட்டிற்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் குப்பி வரவேற்பதிலே பெருமிதம் அடைகிறேன். இப்பொழுது ஜோதிட பரிகாரங்களை பற்றி சிறு உரையாற்றுமாறு இங்கு வந்திருக்கிறேன். உதாரணத்திற்காக பரிகாரங்கள் என்பது என்னை பொறுத்தவரை யாகங்கள், வேள்விகள் என அனைத்தும் செய்யக்கூடிய கடவுள் வழிபாட்டினால் செய்யக்கூடிய முறைகளாக இருக்கும். ஆனாலும் இருந்த போதிலும் என்னால் பயின்றவரை சில வழிபாடுகளை அவர்களுக்கு நான் சொல்லி அதில் திருப்தியடைய வைப்பேன். அதில் குறிப்பாக ஒரு கொடுமுடிக்கு பொதுவாக பரிகாரங்கள் என்று வந்தாலே திருமணம், குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை, பித்ருக்கடன் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக வரும். அதில் இன்னொன்று, குழந்தை பாக்கியத்துக்காக சந்தான கோபாலகிருஷ்ணர் யாகம், புத்திரதோஷம், மதன கோபாலகிருஷ்ணர் யாகம் என பண்ணினாலும் அவங்களுக்கு சில வழிமுறைகள் நான் எளிமையாக சொல்லுவேன். என்னென்னா, நீங்கள் போங்க, ரொம்ப வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வசதிக்கு கீழே இருந்தாலும் சரி, உங்கள் சக்திக்கேற்ப உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை முற்றிலும் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, போகிற வழியில் அந்த சாலையோரம் இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உடைகள், ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பணமாக கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். உடைகள், அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுங்க. நேரில் போய் பார்த்து அவங்கள பார்த்து இந்த லப்பர் செப்பலாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி தெய்வ வழிபாடு அப்படிங்கிற வகையில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா, வீட்டுக்கு அருகாமையில் இருக்க சிவன் கோயில் இருக்க முருகனுக்கு போய் 9 வாரம் அல்லது 27 வாரம் நெய் விளக்கு, சிவரளிப்பூ, மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பரிகாரங்கள் எத்தனையோ முறைகள் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஒரு முறை நம்ம அந்த பரிகாரத்தில் முழுக்க அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதாவது அவங்க மனைவிக்கு அந்த பூஜையின் மேலே நம்பிக்கை இருக்குது, கணவருக்கு அந்த பூஜையின் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை. ஒரு முறை வராங்க, அவர் எவ்வளோ பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கடன் நிவர்த்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க மனைவி கூட்டிகிட்டு வராங்க. அவருக்கு பூஜையில் ஒரு ஈடுபாடு இல்லை. விநாயகர் தீர்த்தத்தை சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறம் போய் வாங்க யாகத்தில் உட்காருங்க, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுங்க, அப்படிலாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், அதை விற்றா நான் என்னுடைய கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள், பேச்சுவார்த்தைகள் இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கடன் நிவர்த்திக்காக பூஜையில் பண்ணுறாங்க. சத்ரு சம்ஹார இயந்திரங்கள்லாம் அதோடு சேர்ந்து பண்ணுறோம். போன ஒரு 2 மாதம் கழித்து அவங்க மனைவி அவங்க கணவர்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. சில வழிமுறைகள் நம்ம சொல்கிறாங்க. அந்த லேண்டை நல்லபடியாக இந்த பூஜைகள் முடித்து, சரி நீங்கள் சொன்ன சில வழிபாடுகள்லாம் முடித்து அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிஞ்சுது. என்னுடைய அண்ணனே பக்கத்தால் இருக்க என்னுடைய பங்கை வாங்கிக்கிட்டார். பேச்சுவார்த்தை மூலியமாக பேசி என்னுடைய பக்கத்தால் இருக்க பங்கை வாங்கிக்கிட்டார். சுமார் ஒரு 12 லட்சம் ரூபாய் கடனை நான் ஒரே செட்டில்மெண்ட்டாக நான் முடிச்சிட்டேன். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் அந்த ஜாதக ரீதியாக பார்க்கக்கூடிய தோஷங்கள், ராகு, செவ்வாய், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், எல்லா தோஷங்களும் கொடுமுடி மும்மூர்த்தி ஸ்தலமான சிவன் விஷ்ணு பிரம்மா ஸ்தலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதனால் நீங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது வேறு ஏதாவது
கவுன்சிலிங் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லி சரி, நீங்கள் தாராளமாக கொடுமுடியில் வந்து என்னை அணுகலாம். என்னுடைய லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு ப்ளஸ் நோட்டு, கைப்பேடு நோட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன். எல்லாரும் தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளணும். இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற குபேர கலாசார அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னொரு விஷயம், ஐயா முகுந்தன் முரளி ஐயா சொல்லும் பொழுது சேவைகள், அவங்க ஜோதிடத்தையும் தாண்டி சேவைகள் நிறைய செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் எப்பயுமே எங்கே போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அதிகமாக என்னை ஃபேஸ்புக்கில் எல்லாம் கவனிக்கிறதுக்கு பார்த்தா இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கு தான் சொல்லுவேன். எங்கே போனாலும் அன்னதானத்துக்குன்னு சொல்லி என்னுடைய ஒரு பங்கு எப்பயுமே நான் கொடுத்துட்டு வருவேன் எங்கே போனாலுமே. அதே மாதிரி இவங்க அந்த வாரம் அன்னதானத்துக்குன்னு சில அவங்களுடைய வருமானத்திலேருந்து ஒரு பகுதியை எடுத்து செலவு பண்ணுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதில் என்னுடைய ஒரு பங்கு இருக்கணுங்கிறதுக்காக, காளீஸ்வரி மேடம் கொஞ்சம் மேலே பங்கு இருக்கணுங்கிறதுக்காக, அடுத்த முறை நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானத்தில் என்னுடைய பங்கு இருக்கணுங்கிறதுக்காக ரூபாய் 5000 அந்த அன்னதானத்திற்கு நன்கொடையாக வழங்க ஆசைப்படுகிறேன். இந்த நன்கொடையை வழங்க ஐயா ஸ்ரீ மலராஜன் ஐயாவும் அண்ணன் முகுந்த முரளி அண்ணனும் மேடையில் இருக்கிறவர்களும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கையால் நான் வந்து கேஷ் கம்மியாக இருக்க அவங்க முன்னாடி நான் ஜிபே பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. பரிகாரங்கள் குறித்த பல செய்திகளை நமக்கு அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு இப்பொழுது குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சிறப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. தொகையை அண்ணன் முகுந்தன் முரளி அண்ணன் முன்னிலையிலும் ஸ்ரீ வளராஜன் ஐயா முன்னிலையிலும் குபேர கலச அறக்கட்டளையின் விழாவிற்கு நன்கொடையாக தெரிகிறேன். சிறப்பு செய்தோருக்கும் சிறப்பு பெற்றோருக்கும் நன்றி. அடுத்தபடியாக